நம்ம இது வரைக்கும் பண்ணினோம். The fifth line we should do, right? ஆமா அத்தா, 5th லைன் தான் பண்ணணும். ஒரு நிமிஷம். Yeah, we'll do the 5th line, sir. Who is going to do? யார் போன தடவை பண்ணலையோ அவங்க பண்ணுங்க. மதா Last class, who did it? பண்ணட்டுமா மதா? லாஸ்ட் கிளாஸ் நானும் பார்வதியும் பண்ணினோம். இன்னைக்கு வேற யார் பண்ண? மதா கேக்குறதா மதா? பண்ணுங்கம்மா. अतः स पक्षो विस्तृत्य विधूय वदनं मुहुः. அத்தக வந்து அதனால் அது இறக்கைகளை விரித்து கொண்டு மீண்டும் தலையை சிலிர்த்து கொண்டது. தலையோட முகத்தை சிலிர்த்து கொண்டது. அத்தக வந்து அவ்யயம். ஏத்தது பிளஸ் தசில் பிரயோகம். ஏத்தஸ்மாத் அப்படின்னு. சக வந்து சக பக்ஷம் வந்து விசர்கசிய லோபகவதா. அப்புறம் சக வந்து தகாராந்த புல்லிங்க தச்சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பக்ஷம் வந்து அகாராந்த புல்லிங்க பக்ஷ சப்தம் தித்தியா விபக்தி த்விவச்சனம். இது வந்து பக்ஷ பிளஸ் கஞ்சன் எழுதிருக்கேன் மாதா. அது கரெக்டா தெரியல மாதா. 1PS விஸ்ருத்திய வி பிளஸ் ஸ்ருத்து தாத்து பிளஸ் லியப்ரத்யை 5UA விஸ்ருத்தி மாதா. விதூய வந்து வி பிளஸ் தூ பிளஸ் லியப்ரத்யை. அப்புறம் வந்து வதனம் வந்து அகாராந்த நபுன்சகலிங்க வதன சப்தக தித்யா விபக்தி ஏகவச்சனம். வத்து பிளஸ் லியுட்டு மாதாது 1PS. முஹுஹு வந்து அவ்யயம். மீனிங் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி இத சேர்த்து சொல்லணுமா? அத்தக ச பக்ஷோ விஸ்துத்ய விதூய வதனம் முஹு தாரம் ரட்டன் வக்ர வக்ர வக்ரஸ்தத்ரத்னம் சமகர்ஹயத். இது போயம்ல இருக்கா, ரெண்டும் சேர்த்து சொல்லணும். ஓகே சரி. அது ஏன்னா அவங்களுக்கு சமகரிய தான் சமகர்ஹயத் அதுதான் உங்களுக்கு வந்து தாத்துவா வருதுங்க. ஓகே, அதனால நீங்க 2 லைனையும் சேர்த்து எடுத்துட்டா மீனிங் வந்து கரெக்டா வரும். ஓகே. சூர்யா, who is Surya? Somebody has joined now. கௌரி நினைக்கிறேன். ஓகே. யா, அடுத்த லைன் போட்டோம். தாரம் அடுத்த லைனை சொல்லிட்டு சேர்த்து நீங்க சொல்லுங்க. தாரம் ரட்டன் வக்ர 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 வக்ரஹ தத் தூரம் தத் ரத்னம் சமகர்ஹயத். வளைந்த அழகுடைய சேவல் சிலிர்த்து கொண்டு உரத்த குரலில் ரத்தினத்தை நிந்தித்தது. அதனால் அது ரெக்கையை விரித்து கொண்டு மேலும் சிரித்து கொண்டு வளைந்த அழகுடைய அது உரத்த குரலில் ரத்னத்தை நிந்தித்தது. தாரம் வந்து தாரம் வந்து இல்ல நிந்தித்ததுன்னு. ஓகே ஓகே, நம்ம திருப்பி பண்ணுங்க. தாரம். ஓகே, பண்ணுங்க. தாராந்த நபுன்சகலிங்க தார சப்தம் பிரதம விபக்தி ஏகவச்சனம். அப்புறம் ரட்டன் வந்து இது வந்து ரட்டு பிளஸ் சத்ரு மாதா. ரட்டதி கரெக்டா மாதா? சொல்லிட்டே வாங்கம்மா. வக்ர 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 வக்ரஹ தத் ரத்னம். வக்ர வக்ரஹ விசர்க விசேஷண பூர்வதர கர்மதாரைய வக்ர வக்ர வக்ரஹ அப்படிங்கிறது மாதா. வக்ரஹ வந்து அகாராந்த புல்லிங்க வக்ர சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம்.
அப்புறம் வந்து வக்ர வக்ரஹ வந்து அகாராந்த புல்லிங்க வக்ர வக்ர சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இதுல வந்து வக்ர வக்ரஹ வந்து பஹூரிஹி அப்படின்னு எடுத்துருக்கேன் மக்கா. வக்ர வக்ரம் எஸ்ய சக அப்படின்னு சமானாதிகரண பகுதின்னு எடுத்துருக்கேன் மக்கா. அப்புறம் தத்து வந்து தகாராந்த நபும்சகலிங்க தத் சப்த பிரதம தித்யா விபக்தி ஏகவச்சனம். ரத்னம் வந்து அகாராந்த நபும்சகலிங்க ரத்ன சப்தः द्वितीया विभक्ति एकवचनं. तद् ரத்னம் வந்து விசேஷ விசேஷணம் மக்கா. சமகர்கயத் வந்து சம் பிளஸ் கர்க்கு கர்க்கு பிளஸ் லங்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் மக்கா. இப்போ வந்து ஓகே, இப்போ இதுல வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு உங்களோடல. யூ ஆர் நாட் ராங், பட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை சம் திங்ஸ் ஹியர். அத்தக சஹ, அத்தக இஸ் இன்டிக்ளைனபிள். சஹ பக்ஷௌ அந்த இடத்துல நீங்க ஓகே, அது விஸ்திருத்திய தட் இஸ் ஓகே. விதூய ஓகே. வதனம் முகுஹு தாரம் ரட்டன். இப்ப தாரம் அப்படிங்கறத நீங்க எப்படி எடுத்துட்டு? ஷ்ரில் சவுண்டு, அதாவது கத்திண்டு, உறக்க கத்திண்டு. ஆனா ரட்டனம் கிட்டத்தட்ட அதே மீனிங்ல தான் வருது மக்கா. இல்ல, எனக்கு என்னன்னா இந்த தாரம் ஐ திங்க் இட் ஷுட் நாட் பி இந்த பிரதமா விபக்தி. ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், சத்தம் போட்டு ஷவுட் பண்ணிட்டு ரட்டன் இஸ் ஓகே, லவுட்லி இஸ் தாரம். ரட்டன் இஸ் ரட்டனம் பண்ணுறது ஷவுட்டிங் லவுட்லி. அப்ப தாரம்ங்கிறது இங்க கிரியா விசேஷணமா தான் வரும். So it should be kriya viseshanam should always be in the Dvitiya Vibhakti only. I think நான் முன்னாடியே இந்த கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் இத. ஒரு அட்வர்பா இருக்கிறது இட் should always be in the. ஏன்னா இந்த ரட்டன் சப்தம் வந்து எதுக்கு வந்து உங்களுக்கு விசேஷனம்னா, நீங்க வந்து இது தாரம் ரட்டன் அப்படி வந்து அத அப்படி கிடையாது. வக்ரவக்ரஹ வந்து ரட்டன் வக்ரவக்ரஹ புரியுறதா? ரட்டன் வந்து சத்ரு, தட் இஸ் வக்ரவக்ரஹ. நீங்க பிரிக்கவே பிரிக்காதீங்கோ. தட் இஸ் ஒன் வக்ரம் வக்ரம் யஸ்ய சஹ, தட் இஸ் பகுபிரீஹி தான். நீங்க தனியா கர்மதாரையா கொண்டே வராதீங்க. ஓகே மேம். பிகாஸ் இட் இஸ் ரெஃபரிங் டு அந்நிய பதம். ஓகே, அதனால அது வந்து that is bahuvrihi only. Bahuvrihi is okay. So it is talking about the cock, right? வக்ரவக்ரஹங்கிறது யாருக்கு வந்து குறுக்கேடா ஒரு பீக் இருக்கோ அது வக்ரவக்ரஹ. அப்போ இது யார குறிக்கிறது? எஸ்எஸ்ஆக அப்படின்னு சொல்லும்போது காக். பத்மாவதி மேடம், கேன் யூ ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப்? தத் ரத்னம், அந்த இடத்துலதான் ரத்னம் இஸ் and tadar visheshanam vishesham, which is correct. That is in the Dvitiya Vibhakti. Okay ma'am. இன்னொன்னு மாத்தா அடுத்து இருங்க ஒரு நிமிஷம். சீதாராமன் சார், just wait, let me finish. Okay, then you say. இப்ப ரட்டத்து சப்தத்தோடு சத்ரு தான் ரட்டன். So ரட்டன் வக்ர வக்ரஹ தத் ரத்தனம் ரத்னம். அப்போ தாரம் ரட்டன். அப்ப இந்த இடத்துல வந்து தாரம் இஸ் நாட் விசேஷனம் டு ரட்டன். Okay, that will be Dvitiya Vibhakti only. Okay, தத் ரத்னம் சமகர்கயத். இப்போ இதுல வந்து நீங்க வந்து கர்ஹ தாத்து எடுத்துருக்கீங்க. எதனால கர்ஹ தாத்து எடுத்துருக்கீங்க? வாட் கேன் பி த மீனிங்? நிந்தாயாம் இல்லையா மாதா, திட்டியது அப்படின்றது. அந்த எதுக்காக திட்டணும்? நீங்க வந்து கான்டெக்ஸ்டுவலா அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. அது தன்னுடைய தந்த ரத்தனத்தை எடுத்தது சொல்லுவேடா, திட்டியது சொல்லுவேடா?
ஒரு அத்தியத்தை எடுத்ததுன்னு வருமா மாட்டா அது? அதுதான். ம். ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே சார் வந்து ஏதோ சொல்லணும்னு நினைச்சார். சார் சொல்லுங்க சார். நான் ரெண்டு விஷயம் சொல்ல நினைச்சேன். ஒண்ணு வந்து தாரம் தாரம் சொன்னேன் இல்லையா, தாரம் ரட்டன். அது தார வந்து புல்லிங்க சப்தம், அதனால கிளியராவே அது துதியா விபக்தியில தான் தாரம் வந்திருக்கு, ஓகே கிரியா விசேஷனமா தான் வந்திருக்கு மேடம். ஓகே அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கர்க எத்து அகர்க எத்துன்னு இருக்கு இல்லையா, அந்த பின்னாடி வர்ற வார்த்தை அகர்க எத்து, அதாவது வந்து ரத்னம் வந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற விதமா தான் அதை நிந்தனை பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி வருது பின்னாடி. ரே ரத்ன சிரசா திருத்வா லோககா துவாம் அபிநந்தது அப்படின்னு வந்திருக்கு. அதனால இல்ல 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 இது வந்து இது வந்து நிந்தனை கிடையாது இந்த இடத்துல. ஓகே, அதுதான் ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். இது வந்து கர்ஹ தாத்து கிடையாது, கிருஹு தாத்து நிச்சு லங்கு. நிச்சயமா நிச்சய லங்கு தான் வருது, கிருஹ்ல வரணும் இல்லையா? தாத்து தான். சரி சரி. அதாவது எடுத்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது, ஸ்வீகரோத்திங்கிற மாதிரி வந்துடணும், எடுத்துட்டது. எடுத்துக்கிறது. தன்னுடைய அந்த கிரிக்கெட் பீக்கால அதை எடுத்தது. நித்யா மேடம் புரிஞ்சுதா? ஆமாட்டா, நான் வந்து அதை திட்டியது. ஏன்னா சார் சொன்ன மாதிரி அடுத்த லைன்ல நீ என்ன பெரிய ஒண்ணும் திட்டவே இல்லையே, அது திட்டவே இல்லையே. அது என்ன சொல்றது அடுத்த லைன்ல, எல்லாரும் வந்து தலைமையில வச்சு கொண்டாடுறா. ஆமா, அவ்வளவுதானே தவிர அதனால இல்ல இல்ல. இன்னொன்னு அதுக்கு அடுத்த லைன்ல நீங்க பார்த்தேன்னா இல்ல அதே, அதாவது தானியத்தை விட இல்ல அது தானியத்தை விட நீ எந்த விதத்துல ஒசத்திங்கிற மாதிரி பேசுறது இல்லையா? சொல்லிட்டு ஆக்ஷிப்ய தூக்கி எறியறது. அப்ப எடுத்தாதானே நான் தூக்கி எறிய முடியும். ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? ரைட். சோ ஓகே, டேக் இட் டு கனெக்ஷனா வைங்க, கான்டெக்ஸ்சுவலா கனெக்ட் பண்ணுங்க. முதல்ல எடுத்துன்றது அப்புறம் தூக்கி எறிஞ்சிடுறது. ஆனா மத்த அதுல வந்து பாதேன ஆக்ஷிப்ய. ஆமா, பாதேன தானே. அப்போ காலாலனா கீழே இருக்கிறது தானே இருக்கட்டுமே, அதை எடுத்துட்டு காலால தூக்கி எறிஞ்சது வச்சுக்கலாமே. That is also not wrong. See, நீங்க நினைக்கிறதும் தப்பு கிடையாது. Okay, what I am saying is, நித்யா மேடம், நீங்க எழுதுறது, நீங்க என்ன சொல்ற, அதை இன்சல்ட்டிங்கா சொல்லிட்டு அப்புறமா அது காலால தூக்கிட்டு அலட்சியப்படுத்துற மாதிரி எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. கருக்கு தாத்துல அது நித்தரப்படி எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி. Madam Raja here. Yes, Raja sir. So this Taram qualifies Ratnam, isn't it, madam? Taram means white. No, Taram is loudly, sir. No, there is a Taram. Ratan loudly சத்தம் போட்டுட்டு. Shouting, right? Shouting there loudly. is a meaning as white also, madam. Shubram. Shubram, here it is not connected. Contextually, this will be only shouting loudly. Okay. Because Ratan is shouting, madam. Taram is, I thought it is white. Some confusion I had. Because I read it as Shubram. Oh, Shubram. No, it's not Shubram, sir. It's Taram. Taram, okay. And correct, madam. Wait, sir. Let one speak at that time. Cholunga, Raja sir. Let him come. Grih is grihane. That is the meaning, isn't it, madam? To be seized. Yeah, that is what I'm saying. Okay. I just want. I am with that only. Okay. But they are saying the insult panina garh dhatu. Okay. So what I am trying to say is, here it will be grih nichu lang. Okay. He took it and then with the beak he took it, because he cannot take it with the leg. Then afterwards with the leg he threw it. That is what it says. Okay. Kept it. Taram as white. Maybe I'll correct it. Thank you, madam. Yeah. Thank you. Yeah. Okay. So that is what it is. And Vakra Vaktra is about the. சரி, நீங்க அடுத்த லைன் பண்ணுங்க.
हे रत्न शिरसा धृत्वा लोकः त्वाम् अभिनन्दतु किन्तु धान्यकणेन त्वं நைவ சாதிருஷ்யம் அர்ஹசி. ஓ ரத்தினமே, உலகோர் உன்னை தலையில் வைத்து கொண்டாடலாம், ஆனால் நீ ஒருபொழுதும் தானியமணிக்கு ஈடானவன் அல்ல அல்லது சமமானவன் அல்ல. கரெக்டா மாட்டாது? ஹே ரத்னா வந்து சம்போதன பிரதமா. ಶಿರಸಾ ಸಕಾರಾಂತ ಪುಲ್ಲಿಂಗ ಶಿರಸ್ ಶಬ್ದಃ ತೃತೀಯ ವಿಭಕ್ತಿ ಏಕವಚನ. ಧೃತ್ವಾ ಧ್ರು ಧಾತು ತ್ವಾ ಪ್ರತ್ಯಯ ವನ್ಯು ಏಮಕ. ಲೋಕಃ ಅಕಾರಾಂತ ಪುಲ್ಲಿಂಗ ಲೋಕ ಶಬ್ದಃ ಪ್ರಥಮ ವಿಭಕ್ತಿ ಏಕವಚನಂ. ಲೋಕ್ ಪ್ಲಸ್ ಗಂಜ್ ಪ್ರತ್ಯಯ ನಿಲ್ಲಿಸಿರ್ಕೇನೆ. ತ್ವಾಂ ದಕಾರಾಂತ त्रिषु लिंगेषु समान युष्मत् शब्दः द्वितीय विभक्ति एकवचनम्. अभिनन्दतु अभि प्लस नंद प्लस लोट्लकार प्रथम पुरुष एकवचनम्. किन्तु வந்து अव्ययम् धान्यकणेन अकारान्त पुल्लिङ्गे धान्यकण शब्दः तृतीय विभक्ति एकवचनम्. त्वं வந்து दकारान्त त्रिषु लिंगेषु समान युष्मत् शब्दः प्रथम विभक्ति एकवचनम्. नैव வந்து न एव वृद्धि संधि. नावु एवु अव्ययम्. सादृश्यम् अर्हसि. सादृश्यं प्लस अर्हसि. सादृश्यम् अकारान्त नपुंसकलिङ्ग सादृश्य शब्दः प्रथमा विभक्ति एकवचनम्. सादृश्यम् also is now अव्ययम् only. अव्ययम् ओ अव्ययम् दमा. ओके 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 सादृश्यं समम् சமாமன். ஓகே 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 ஓகே. अर्हसि வந்து अर्ह धातु लट्लकार मध्यम पुरुष एकवचनम्. 1 PS. Yeah. So, O Jem, let the people praise you by holding you on the head, but you are not worthy equivalent to a grain of corn. Grain. Okay. That is what I have written in English. Okay. அடுத்தது யார் பண்றது? மத்த இதுல சாதிருஷ்யம் இருக்கு இல்லையா, அத சதுருஷஸ்ய பாவகன்னு எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல ஓகே எடுத்துக்கலாம், தப்பு இல்ல, எடுத்துக்கலாம். சதுருஷஸ்ய பாவக எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். சாதிருஷ்யம், யா இட்ஸ் குட். அடுத்தது அடுத்த ரெண்டு லைன் I want somebody else to do. Come on, nobody? பண்ணாதவா யாருமே பண்ணலையா? பார்வதி madam did it, Sitaraman sir did it, and Nitya madam has done. What about the others? You have not done, anybody? 3 பேர் தான் இது வரைக்கும் படிச்சிருக்காங்க. நான் சொல்றேன். ஆனா கரெக்டா தெரியல, அதான் பார்த்தேன். இத்யுக்த்வா சக தத்ரத்னம் பாதேன அக்ஷிப்ய தூரத்தக அந்யத்ர கதவான் சீக்கிரம் தானியான்வேஷன தத்பரக. இதி உக்த்வா சக தத்ரத்னம் தூரத்தக பாதேன ஆக்ஷிப்ய தத்பரக தானியானுவேஷன சீக்கிரம் அந்யத்ர கதவான் ச. இப்படி கூறிவிட்டு அது அந்த ரத்னத்தை தூரத்திலிருந்து பாதத்தினால் எரிந்து விட்டு ஆவலுடன் தானியத்தை தேடி சீக்கிரமாக வேறு இடத்துக்கு சென்றது. இதி இத்யுக்த்வா இதி அவ்யயம். உக்த்வா வச்சு தாத்து துவா பிரத்ய 2PA அதாதிகனா. சக தகாராந்த புல்லிங்க தத்து சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது தத்து ரத்தம். தத்து தகாராந்த நபும்சலிங்க தத்து சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ரத்னம் அகாராந்த நபும்சலிங்க ரத்ன சப்தம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். one minute. இப்ப ரத்னம் வந்து த்விதியா விபக்தி ஏகவச்சனம். அப்ப தத்து வந்து இஸ் குவாலிஃபைங் தட் ரத்னம். சோ அது வந்து பிரதமா விபக்தி வரக்கூடாது. ஆமா ஆமா. That also should be விசேஷன். ஓகே ஜி. That also should be த்விதியா விபக்தி. ஓகே. அது த்விதியா. ஓகே. இந்த ரத்தினத்தை ஆமா விசேஷணமா வருதுனால அப்படி. ஏன்னா இங்க சகா வந்து பிரதமா விபக்தி வந்துடுது, கர்த்திருபதம் வந்துடுது. ஓகே. ரத்னம் இஸ் கர்ம பதமும்.
ஆமாஜி. And that is a Visheshanam to Ratnam. ரத்னம், அதனால கரெக்ட். திவ்யா விபக்தி. தத்து ரத்னம் அங்க வந்து ஜட்வசன் தத்து பிளஸ் ரத்னம். பாதேன அகாராந்த புல்லிங்க பாத சப்தம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். தூரத்தக இது அகாராந்த புல்லிங்க தூரத்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இங்க அவ்யயம் போட்டிருக்கேன். தூரத்தக அவ்யயம் தான், ஏன்னா it is a தசல் பிரத்யய. ஓகே, ஆமாஜி. தூரவா தூராவாஜி. தூரன்னு போட்டிருக்கேன். தூர பிளஸ் தசில் போட்டிருக்கேன். அது கரெக்டா? கரெக்ட் தான். தூர பிளஸ் தசில் இஸ் கரெக்ட். ஓகே, தசில். இங்க அவ்யயம். ஆக்ஷிப்ய ஆ உபசர்கா ஷிப் தாத்து 6 UA லப்ரத்யய. தானியானுவேஷன இத வந்து ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கேன். அகாராந்த நபும்சகலிங்க தானியானுவேஷன சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அது வந்து தானிய பிளஸ் அனுவேஷன சவர்ண தீர்க்க சந்தி. அப்புறம் அணு பிளஸ் ஏஷன அனுவேஷன என் சந்தி. அந்த மாதிரி அணு பிளஸ் ஏஷன வருமா? ஏஷனன்னு ஒண்ணு பார்த்தேன் ஜி. அது தாத்து வந்து ஈஷ் ஈஷ் தாத்து இல்லையா? அணு பட் அணு பிளஸ் ஈஷ் டு சி. அணு பிளஸ் ஈஷ் தாத்து தான். ஈஷ் தாத்து. ஓகே, that only will come. ஓகே, ஈஷ் தாத்து. ஓகே, தப்பா இருக்கு. அப்புறம் சீக்கிரம் அவ்யயம். அந்யத்ர இதுவும் அவ்யயம். அந்ய பிளஸ் த்ரல் பிரத்ய சப்தித பிரத்ய இதுவும் அவ்யயம். தத்பரக அதுவும் அவ்யயம். இது கதவான் கம் தாத்து லட்லக்கார பரஸ்மைபதி பிரதம புருஷ பரஸ்மைபதி ச அவ்யயம். ஆனா இந்த சென்டென்ஸ் மட்டும் எனக்கு ஒரு டவுட்டா. தத்பரக அந்த சென்டென்ஸ் கரெக்டா ஜி? இதி உக்த்வா சக தத் ரத்னம் தூரத்தக பாதேன ஆக்ஷிப்ய தத்பரக தானியாவேஷன சீக்கிரம் அந்யத்ர கதவான் ச. கரெக்டா ஜி? இல்ல, அதாவது இங்க வந்து இந்த தத்பரக வந்து நீங்க வந்து சகாவோட கொண்டு வரணும். சக தத்பரக. ஓகே, அதாவது தத்பரக இஸ் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஆமா, அப்போ அது எதோட வரும்? ஓகே, சக தத்பரக. ஓகே, ஆமாஜி. தானியான்வேஷன சீக்கிரம் கதவான். இல்ல, தத்பரக நம்ம மீனிங் என்ன? பிறகு அதாவது என்ன சொல்றது, நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டெலிஜென்ட்லின்னு சொல்லுவோம். டெலிஜென்ட், த டெலிஜென்ட் சக தத்பரக சக. ஓகே, அந்த மாதிரி. ஓகே ஜி. ஓகே, அதுதான் எனக்கு டவுட். அது முன்னாடி வரணுமா பின்னாடி வரணுமா? எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறது ஒண்ணும் இல்ல. தானியாவேஷன தத்பரக. இப்ப தத்பரகங்கிறதே நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் உண்டு. ஓகே, அந்த தூரத்தகங்கிறத வந்து நம்ம தூரத்தில் இருந்து அந்த பஞ்சமி விபக்தி மாதிரி எடுத்துக்கணுமா? தூரத்தக தகன்னு வந்ததுனால தூரத்தக, தூரத்தில் பஞ்சமி தான் தூரா. அதான் இந்த இடத்துல வந்து தள்ளி அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப தூரம் எரிஞ்சதுன்னு போடுறதா? தூரத்தில் அட் அ டிஸ்டன்ஸ். கரெக்டான மீனிங் வந்து அட் அ டிஸ்டன்ஸ், ஃபார் அவே. ஓகே 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 ஓகே. So they are trying to use very different words. நம்மளுக்கு vocabulary build up ஆகிறதுக்காக they are trying to use, but contextual meaning வந்து மாறாது. ஓகே ஜி. ஓகே. So இங்க வந்து கதவான் தான் இங்க வெர்பா வருது இந்த full sentenceல. ஏன்னா இதி உக்த்வா is also not a verb. பிரத்யய் த்வா பிரத்யய். ஆக்ஷிப்ய is also another one which has got lep பிரத்யய். only கதவான் தான். கதவான் வந்து கதவத் சப்தத்தோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஆமா. அப்ப இங்க வந்து தானியாவசன அப்ப பாத்தீங்கன்னா எப்படி வருது? தானியான்வேஷன தத்பரக. அதெல்லாம் சேர்ந்து ஒரே வேர்டா வருது. ஓகே, for the diligent search of corn. அப்படிதான் நம்ம ஒன்னா எடுத்துக்கோம்.
ஓகே ஓகே ஜி ஓகே 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 ஜி தேங்க்யூ. சீக்கிரம் கத்தவான். சீக்கிரமாக சென்றது. ஓகே. தூரத்தக அக்ஷிப்ய தூரத்தக அந்நியத்திர பாரே எங்கேயோ தள்ளி ஆக்ஷிப்ய இப்போ இந்த ஆக்ஷிப்ய தூரத்தக ஓகே விட்டெறிஞ்சான்னு சொல்லலாம். இல்லைன்னா அவன் விட்டெறிந்து விட்டு having thrown it தூரத்தக throwing off he went somewhere அந்நியத்திர ஓகே அப்படின்னு சொல்றோம். தள்ளி விட்டு எறிஞ்சு விட்டுன்னு சொல்லலாம். இந்த தூரத்தக அந்நியத்திர இப்படி நம்ம சேர்த்து எடுத்துக்கணும்னா தள்ளி வேறொரு இடத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ் நித்யா மேடம், வாட் இஸ் யுவர் டவுட்? இது தானிய அன்வேஷனே தத்பரக அன்வேஷனே தத்பரக அன்வேஷனே ஆமா அப்படி நீங்க எடுத்துட்டா அன்வேஷனாய தத்பரக. ஓகே புரியுதாமா? கொஞ்சம் உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு. என்னமா என்னமா சொல்லுங்கம்மா. தத்யேவ பரம் எஸ்ய சக பகுவிரிகி எடுத்துக்கலாமா? தத்பரக நீங்க எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கணுமா? ஓ தானிய அன்வேஷனே தத்பரக. அப்படி நீங்க பகுவிரிகியா பண்ணணும்னா நீங்க ஒண்ணா எடுத்துக்கணும். ஓகே ஓகே மாட்டா. பை ஹூம் தான் இங்க எஸ்ய சகாலாம் வராது. ஓகே இப்ப தானியான்வேஷன இஸ் ஒன் வேர்ட். தானியஸ்ய அன்வேஷனாய அப்படிதான் நீங்க எடுத்துக்க முடியும். அதுல நீங்க விக்கிரக வாக்கியம் போட்டேன்னா அன்வேஷனேன்னு எடுத்துக்க. அன்வேஷனே எப்படி எடுத்துக்க முடியும்? அன்வேஷனேனா தானியத்தை அன்வேஷனம் செய்வதில் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. செய்வதற்காக செய்வதற்காக தானியஸ்ய அன்வேஷனாய நீங்க விக்கிரக வாக்கியம் இதுக்கு போட்டேன்னா வெரி டிஃபரெண்டா நீங்க போடணும். அப்புறம் அன்வேஷனாய தத்பரக அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மூணாவது வேர்டை அப்போ நீங்க சேர்த்துதான் தானியான்வேஷன தானியான்வேஷன தத்பரக. அப்ப அதெல்லாமே யாரை குறிக்கிறது? காக்க குறிக்கிறது. அப்ப இட் இஸ் அகைன் பகுவிரீஹி. இட் ஹஸ் காட் 2-3 words, so it will become bahupada bahuvrihi. Understand? Okay mata, okay mata. நான் ஒன்னு எழுதியிருந்தேன் மாத்தா, அது சரியான்னு சொல்ல. தானியானி அன்வேஷண தத்பரகா எஸ்ய சக அப்படின்னு எடுத்திருந்தேன் சார். தானியானி அன்வேஷண தத்பரகா, இன்டென்ஷனலி he was searching for the தானியாஸ், யாரோ அவன் அப்படின்னு. தானியானி அன்வேஷண தத்பரகா எஸ்ய சக. அன்வேஷணத்தில் தத்பரகா இல்ல உள்ளவன். ஆமா அன்வேஷணம் நீங்க அவா சொன்ன மாதிரி வரும். அது இன்டென்ஷனலி he was. சார் அந்த அன்வேஷணத்துக்கு நீங்க விக்கிரக வாக்கியா போட்டேன்னா ஓகே. இப்ப நீங்க என்ன சொல்ற? தானியானி. அப்போ தானியானி இந்த இடத்துல தானியங்களை ஓகே தானியங்களை தேடிக்கொண்டு இன்டென்ஷனலி அதை தேடிக்கொண்டு. அப்போ நீங்க சொல்ற மாதிரி நீங்க இந்த தானியானியை இப்படி பிரிச்சேன்னா இந்த இடத்துல வந்து நித்யா மேடம் சொன்ன மாதிரி அன்வேஷனே தத்பரக. ஓகே, so he is diligent in finding out the cons. மொத்தத்துல it is a bahuvrihi only. bahuvrihi only. It's very 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 tricky. ஏன்னா இப்ப இன்ஃபேக்ட் இது வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா அதுக்கு மத்த எதுவுமே முக்கியம் இல்ல, தானியத்தை இன்டென்ஷனலா தேடிட்டு போயிட்டு இருக்கிற அவ்வளவுதான். It was very அதாவது இங்கிலீஷ்ல ரைட் வேர்ட் இஸ் diligent. Very diligent and very thoughtful of only finding a grain of corn. The diamond, whatever gem, it is nothing to her. The cock. It's nothing for her. Okay. So இப்போ வந்து தானியானி அன்வேஷனேன்னு போடணும், இல்லாட்டக்க தத்பரகா நம்ம வேற மாதிரி. இந்த இடத்துல இந்த புக்ல வந்து glossary-ல வந்து சாதிருஷ்ய, நான் இப்பதான் பாக்குறேன் புக்க,
Sadrishya is given as நான் napumsakalinga. பார்த்தேன் மாத்தா, அது கேட்கணும்னு நினைச்சேன், நான் பண்ணல, கேட்கல நான். அப்போ அப்படி இருந்ததுன்னா that should be sadrishyam தான். Okay, sadrishyam, that tvam sadrishyam arhasi, equality. அப்போ உங்களுக்கு வந்து equivalent to, அப்போ equality sadrishyam arhasi அப்படின்னா இந்த இடத்துல வந்து it will become napumsakalinga அப்படின்னா it will take the dvitiya vibhakti. Okay, அது அந்த அந்த சப்தம் actually the வந்து sadrishyam has got another rupam of indeclinable also when we are using it as avyayam also. But இப்போ நம்ம dvitiya vibhakti இந்த இடத்துல எடுத்துக்கும் போது they say equality அப்படின்னு நவுனா கொண்டு வந்தோம்னா it has to be dvitiya vibhakti. அந்த சப்த ரூபத்திலே தத்தியதமா மாறி நவுனா வந்துக்கலாம் இல்லையா? அப்படிதான் நான் கண்டிப்பா, சொல்லிச்சேன். கண்டிப்பா. அப்படிதான். ஓகே. அப்ப இப்ப நான் இதை எடுத்துக்கிட்டோமா மாதா? தானியானி அன்வேஷனே எடுத்துக்கோங்க தத்பரக. சார், நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க as long இல்ல, as இல்ல. you understand the contextual thing. இப்ப இல்ல, நீங்க grammatically அது சொன்னதுக்கு ஒரு நிமிஷம், நீங்க சொன்னதுக்குன்னா நித்யா மேடம் சொன்ன மாதிரி என்ன சொன்னாங்க அவங்க? அன்வேஷனே தத்பரக, கரெக்டா நித்யா மேடம்? ஆமா மாதா, ஆமா மாதா. அப்ப அன்வேஷனே, அப்ப நீங்க அன்வேஷண தத்பரக எடுத்துட்டா அப்ப அன்வேஷனே தத்பரக. இப்ப நம்ம தானே சவுண்டக அப்படிலாம் சொல்லுவோம்ல சார், அந்த மாதிரி அந்த இடத்துல அதில் வல்லவர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த மாதிரி சப்தமியா கொண்டு. சரி சரி, கரெக்டா அந்த இடத்துல நம்ம சொல்லும் பொழுது அதுல சப்தமி தான் வரும். சப்தமி எடுத்துட்டு படிக்கணும். ஓகே. சோ அந்த இடத்துல நீங்க சப்தமி தான் போடணும். சரி, ஓகே, சரியா, கரெக்டா. கட்டவான் அப்படியே எடுத்துட்டானா தானியானி அன்வேஷனாய தத்பரக அப்படின்னு இப்ப சக தத்பரக சக. இப்ப நான் வந்து அது எல்லாத்தையும் சகாவோட எடுத்துக்க சொல்றேன். ஆமா, ஓகே. அப்ப நம்ம சகாக்கள் அப்போ சீக்கிரம் கட்டவான் அப்படி எடுத்துக்கிறோம். நம்ம இப்ப சகாவுக்காக மத்த எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். சகாக்கு எல்லாமே அட்ஜெக்டிவா நம்ம பண்றோம். ஓகே சார். ஓகே, thank you. Thank you, Mata. But nice to know that. Okay, I think we are done with this lesson. Let's stop the recording.